இன்றைக்கி கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, ஹாரி பாட்டர் சீரீஸை உங்கள் வாய்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோடய யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் கேட்டுட்டு வராங்க. கமெண்ட்டில் கேட்டுக்கிட்ட எல்லாருக்காகவும் மேக் பண்ணது தான் இந்த வீடியோ. இந்த ஹாரி பாட்டர் சீரீஸில் புக்காக 7 பார்ட்டும் படமாக 8 பார்ட்டும் வந்திருக்கு. ஆனால் 7வது பார்ட்டை தான் 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுபடி இன்றைக்கும் கொஞ்சம் விஷயங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த புக் சீரீஸ்லேயே ஹாரி பாட்டர் புக்கு தான் இது வரைக்கும் ஏகப்பட்ட விலைக்கு போன புக்கு. அதேமாதிரி இருக்கிற மூவிஸ்லேயே ஹாரி பாட்டர் மூவிஸ் தான் நிறையவே கலெக்ஷன் பண்ண ஒரு மூவி. இந்த கதைகள்லேயே முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ். இந்த ஹாக்வர்ட்ஸோட ஆரிஜின் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹாக்வர்ட்ஸை உருவாக்குனது 4 ஃபவுண்டர்ஸ். இதில் 2 விச் அப்புறம் விசார்ட்ஸ் இருக்காங்க. முதல்ல இருக்கிறது கிரிஃபிண்டோர், அதுக்கப்புறமா ரேவன்க்ளா, அதுக்கப்புறமா ஹஃபிள்பஃப், அதுக்கப்புறம் ஸ்லிதரின். இவங்களோட ஹவுஸை நம்ம ஹாரி பாட்டர் படத்துலேயே இந்த 4 ஹவுஸ் பார்த்துருப்போம். அவங்களுக்கு இருக்கிற திறமையை பார்ப்போம். கிரிஃபிண்டோர் வாண்ட் ஸ்கில் அப்புறம் ஸ்வாட் ஸ்கில்லில் திறமையாக இருக்கிறவர். ஸ்லிதரனும் அதே மாதிரி தான். ஆனால் அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்னன்னு தெரியுமா? ஸ்பார்க்லிங் டங், அதாவது ஸ்னேக் கூட கம்யூனிகேட் பண்ணுவார். அடுத்து பார்க்க போகிறது ரவீனா ரேவன்க்ளா. இவங்க தான் விச்லேயே ரொம்பவும் புத்திசாலியான ஒரு விச். இவங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து அவங்க பொண்ணே அவங்க மேலே பொறாமப்பட்டிருக்காங்க. ஹஃபிள்பஃப் தான் அங்கே இருக்கிற ஃபுட் அண்ட் சாம்ஸ்க்கு ஸ்பெல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ரெசிபி தான் ஹாரி பாட்டர் காலம் வரைக்குமே தொடர்ந்து வந்தது. முதல்ல கிரிஃபிண்டோர் ஹவுஸில் எடுக்கப்படுறது யார் தெரியுமா? இவரோட ஹவுஸில் தைரியமாகவும் வீரமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுப்பாராமா. ரேவன்க்ளோ ஹவுஸில் ரொம்ப புத்திசாலியும் திறமையாக இருக்கிறவங்களையும் எடுப்பாங்களாமா. அதுக்கப்புறமா ஸ்லிதரின் ஹவுஸில் ரொம்பவும் கன்னிங்காகவும் அதே மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுப்பாங்களாமா. ஹஃபிள்பஃப் அவரோட ஹவுஸில் ரொம்ப நேர்மையாகவும் லோயலாகவும் இருக்கிறவங்கள எடுப்பாங்க. அது இல்லாமல் மீதி 3 ஹவுஸ்ல எடுத்துக்காதவங்கள ஹஃபிள்பஃப் எடுத்துக்குவாங்க. இந்த 3 விச் அண்ட் விசார்டுக்கு என்ன ஆசைன்னா ஒரு ஸ்கூலை கட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கு மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னு. அதுக்காக நிறைய இடங்களை தேடுறாங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள ஒரு ஆளான ரவீனா க்ளவ் இருக்கிறதுலே ரொம்பவும் புத்திசாலியான விச் இவங்க தான். இவங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு பண்ணி உதவி செஞ்சதுனால அதோட ஞாபகமா இந்த ஸ்கூலுக்கு ஹாக்வர்ட்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஹாக்னா காட்டு பன்றி அப்படின்னு அர்த்தம். இவங்க அவங்களுக்கு தேவையான குழந்தைங்களை எடுத்துட்டு டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஸ்லிதரின் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கூலில் வெறும் பியூர் பிளட் இருக்கிறவங்கள மட்டும்தான் சேர்த்துக்கணும், மகிழ்ச்சியை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் அங்கே இருக்கிற 3 விச்சன் விசார்டுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அது இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டான கிரிஃபிண்டோர் இதை ஒத்துக்கவே இல்லை. அதனால இவங்க 2 பேத்துக்கு சண்டை ஏற்பட்டது. இந்த சண்டை ஹாரி பாட்டர் காலம் வரைக்குமே தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்லிதரின் அந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் சீக்ரெட் ஆஃப் சேம்பர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி பேசிலிக்ஸ் ஒன்று வளர்த்துட்டு வர்றாரு. வருங்காலத்தில் தன்னோட பிளட் யாராவது ஒருத்தவங்க இதை ஓப்பன் பண்ணி மக்கிள்ஸை கொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. இதை வெறும் அவர் பழி வாங்குறதுக்கு மட்டுமே பண்ணாரு. அதுக்கப்புறமா மக்கிள்ஸ்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஹாக்வர்ட்ஸை காப்பாற்றுறதுக்கு இந்த 3 விச்சு விசாடும் நிறையவே முயற்சியும் நிறைய ஸ்பெல்லும் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது இதை நார்மலாக பார்க்கும்போது ஹாக்வர்ட்ஸும் மகிழ்ச்சி யாராவது பார்த்தா இது ஒரு இடிஞ்சு போன கட்டிடமாவே தெரியும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிஃபிண்டோர் தான் அந்த ஷார்ட்டிங் ஆக்டுக்கான ஐடியாவே கொடுத்தது. ரேவன்க்ளோ தான் அந்த நகரும் படிக்கட்டுகளை அதுக்கப்புறம் பிரிட்ஜஸையும் யூஸ் பண்ணது. ஹஃபிள்பஃப் உருவாக்குனது தான் அந்த ஃபுட் ஸ்பெல். அது ஹாரி பாட்டர் காலம் வரைக்குமே இன்னமும் தொடர்ந்து இருக்கு. அதுக்கப்புறமா என்னதான் ஸ்லிதரின் ஸ்கூலை விட்டு போயிருந்தாலும் அவரும் இந்த ஹாக்வர்ட்ஸோட பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் டார்க் ஆர்ட்ஸை உருவாக்கியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ஹாரி பாட்டர் மூவிஸோட சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஹாரி பாட்டர் மூவிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாரி பாட்டரில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.